ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பிணந்தென்னும் சாத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெண்கள் வன்கொடுமையும் சாராயமும் போதையும் வெட்கமே இல்லாத ஒரு அரசாங்கம் இது. இந்த அரசாங்கம் மக்களால் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அதுதான் தமிழக மக்களுக்கு விடிவு காலம். அப்படிங்கிறதுனால தான் எங்கள் மாநில தலைவர் இந்த மாதிரி தப்பு பண்ணுற யாரையும் என்னால் சவுக்கால் அடிக்க முடியலையேன்னு தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டார். இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆளுநர் அவர்களுடைய நிகழ்ச்சியில் தேசியத்தையும் தேசத்தையும் தேசிய கீதத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துருந்தாங்க. ஆனால் இப்போ பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி தெளிவாக சொல்லியிருக்கு, வைஸ் சான்சலர் செலெக்ஷன் கமிட்டிக்கு சேர்மன் ஆளுநர் தான் போட முடியும். மாநில அரசாங்கத்துக்கு அந்த சர்ச் கமிட்டியில் எந்த ஒரு ரோலும் இல்லைன்னு. அதனால் தயவு பண்ணி சொல்கிறேன், ஏற்கனவே 12 மசோதாக்கள் நிறைவேற்றலை, அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல ஆளுநர், ஒப்புதல் கொடுக்கலைனாங்க. 12மே ரிலேட்ஸ் டு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் 12 யூனிவர்சிட்டிக்கு. அதனால் கொஞ்சம் சட்டத்தை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது. தேசியம்னு வர்றது எல்லாத்தையும் எதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். தங்கபால் இருக்கா கொடுக்கட்டுமே, அதில் நமக்கு என்ன வந்து என்னது, அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். தமிழக வளர்ச்சிக்கு ஆளுநர் தடையா இருக்காரு சொன்னது யார்? திமுக. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கடந்த 3.5 ஆண்டுகளில் கடன் வாங்கினது தவிர வேறு ஏதாவது செஞ்சுருக்கார்? நீங்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 3 ஆண்டுகளில் 3.5 ஆண்டுகள் இப்போ வரப்போகின்ற மார்ச் 31, 2025 தமிழகத்தினுடைய மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 9,95,000 கோடி. என்ன பண்ணிட்டுங்க? ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் 7 பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் திமுக ஆட்சி. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது. ரெண்டாவது, உங்களோட இந்த 3.5 வருஷத்தில் கடன் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? மோர் தேன் 3 lakh crores. அது தவிர பட்ஜெட்டில் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு உண்டு, மூலதன செலவு. எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? வெண்டைக்காய் வாங்கிறதுக்கு கடன் வாங்கி வெண்டைக்காய் வாங்கி காய்கறி சமைச்சா குடும்பம் உருப்பிடுமா? அந்த மாதிரி குடும்பம் தான் ஸ்டாலினோட அரசாங்கம். ஆகவே ஸ்டாலின் அரசாங்கம் தான் தமிழக முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடை. இந்த திராவிடியன் மாடல் அரசு தமிழக முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருக்குது. அதை 26 ஏப்ரல் மாதம் உடைத்தெறிவது தவிர தேசிய கடமை தமிழனுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொங்கலுக்கு எல்லாருக்குமே வந்து போன இது இருக்கும்போது நாங்கள் கொடுப்போம், எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கேள்வி இருந்தார். இப்போ ஆனால் பொங்கலுக்கு எதுவுமே வந்து அப்போ அவியல் பண்ணார், இப்போ அரசியல் பண்ணுறாரு. என்ன மானக்கேட்ட ஒன்றுன்னா நான் எதை சொல்கிறது? தமிழக அரசாங்கம் இட் இஸ் ஸ்லர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. மிகப்பெரிய அவமானம் தமிழனுக்கு, தமிழகத்துக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திமுக அரசாங்கம். நீங்கள் பாருங்கள் இவங்க எப்படியெல்லாம் மக்களை மிஸ்லீடு பண்ணுறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது, பல்கலைக்கழகத்துக்கு சான்சலர் ஆளுநர் அப்படின்னா, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் செனட்டு மெம்பராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் இன்னி வரை வா திறந்தாரா? கம்பா குத்துறாருன்னு கேட்குறேன் நான். என்ன கிழிச்சிங்க? செனட்டில் எதுக்கு இருக்கணும் உதயநிதி ஸ்டாலின்? வெக்கமா இல்லை? ஆகவே இது மோசமான கேடுகட்ட அரசாங்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தீய சக்திகளும் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து திமுக அரசுன்னு இருக்காங்க. வாட் ஹேஸ் ஹி டன்? அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய செனட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு இருக்கீங்க? எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போகிறாருன்னா கச்சேரி தெரிய வேண்டாமா? அதில் என்ன பண்ணணும்? எதாவது பேசியிருக்கீங்களா? இது வரைக்கும் என்ன ஆக்கப்பூர்வமான கான்ட்ரிபியூஷன் உதயநிதிக்கு இருக்குது? அதனால் இட்ஸ் அ வேஸ்ட்ஃபுல் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டை தூக்கி எறியாமல்
தமிழகத்துக்கு விடிவு இல்லை. போதும். ஏன்